வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, ஐசி உடைய பேசிக்ஸ், ஸ்கேல் ஆஃப் இன்டகிரேஷன், VLSI இன்ட்ரோடக்ஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன், தென் VLSI Flow. இனிஷியல் பீரியட்ல பாத்தீங்கன்னா, டயோட் எல்லாமே வேக்கம் டியூப்ஸ் வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த டிஜிட்டல் டிவைஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெருசாகவும், அதோடைய பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. அது இல்லாம ஹீட் டிசிபேஷனும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி அதாவது சாலிட் ஸ்டேட் டிவைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம்ல டயோட் எல்லாமே பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டயோட்ஸ், ரெசிஸ்டர்ஸ், கெபாசிட்டர்ஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரீட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கிரீட் காம்போனன்ட் எல்லாம் வச்சு பிசிபி போர்ட்ல இன்செர்ட் பண்ணி, சால்டர் பண்ணி, அந்த சர்க்யூட் டயகிராம்க்கு ஏத்த மாரி கனெக்ஷன்ஸ் குடுத்து பண்ற அந்த சர்க்யூட்ட என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரீட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த டிஸ்கிரீட் சர்க்யூட்ட வச்சு தான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சைஸ ரொம்ப அதிகமாகவும், பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமாவும் எடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் இன்டகிரேஷன் சர்க்யூட் அப்படின்றதுக்கு ஒண்ணு மூவ் ஆக ஆரம்பிச்சோம். இன்டகிரேஷன் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸையும், அந்த கனெக்ஷன்ஸையும் ஒரு சிலிகான் டிவைசஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி, அது ஒரு பேக்கேஜா புரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டகிரேஷன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிப்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். சிப்னாலும் அதேதான். லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், கெபாசிட்டர்ஸ், டிரான்சிஸ்டர் இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் டிவைஸ்ல வந்து இன்டகிரேட் பண்ணி தர்றது தான் சிப். அப்ப 2மே ஒண்ணு தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆமாங்க 2மே ஒண்ணுதான். ஆனா இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்தோம்னா, அத வந்து ஒரு ஜெனரல் பர்ப்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆப் ஆம்ப் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு ஃபங்ஷன் மட்டும் தான் பண்ணும். அத வந்து நமக்கு எங்கெங்க தேவைப்படுதோ, அங்கே எல்லாமே அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சிப்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அத வந்து புரோகிராம் பண்ணி வச்சுருவாங்க. சோ என்ன இடத்துல நமக்கு தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க அப்டின்னம்னா, அது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ். அதுக்கேத்த மாரி தான் அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் இது 2க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். மத்தபடி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஒண்ணு தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டகிரேட் சர்க்யூட் வந்ததுக்கு அப்புறம், இந்த இன்டகிரேஷன் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர வச்சு ஒரு சிங்கிள் சிப்ப ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நெனைப்பீங்க, இதுல என்ன பெரிய அச்சீவ்மென்ட்ன்னு. ஆனா ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர வந்து ஒரு சிப்பா ரெடி பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெறைய டிரான்சிஸ்டர்ஸ வச்சு ஒரு சிப்பா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கேட்டகரிஸ சொல்லுவாங்க. ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன், மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன், லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், தென் ஜெயின் ஸ்கேல் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெசிஸ்டர்ஸ ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேனா, அதுல வந்து 1 டூ 100 டிரான்சிஸ்டர்ஸ வச்சு ஒரு சிங்கிள் சிப்ப வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன சிப்ன்னு சொல்லுவாங்கன்னா, மோனோலித்திக் ஐசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு ஃபங்ஷன் மட்டும் பண்ற மாரி ஐசிஸ ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐசி 555, ஐசி 741 அப்புறம் லாஜிக் கேட்ஸ், அப்புறம் ஆப் ஆம்ப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோனோலித்திக் ஐசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, கொஞ்சமா ஃபங்ஷன்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வந்து சீக்வென்ஸா வந்து பண்ணா போதும். நெறைய ஃபங்ஷன்ஸ் பண்ணணும். ஆனா வந்து சீக்வென்ஷியலா பண்ணா போதும். அட் அ டைம்ல பண்ணணும்னு நீட் கிடையாது. அப்டின்ற ஒரு ரெக்யர்மென்ட்க்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து 100 டூ 1000 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ற மாரி யோசிச்சாங்க. அப்பதான் வந்து கால்குலேட்டர் அப்டின்ற ஒண்ண கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாரி எல்லாமே பண்றோம். ஆனா வந்து அது எப்படி பண்றோம்? ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். அட் அ டைம்ல பண்ண முடியாது. பேரலல் ப்ராசஸ் அது கிடையாது. சோ அது எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன் 1967ல தான் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கவுண்டர்ஸ், மக்ஸ், ஆடர்ஸ், 4 பிட் மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன்ல தான் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் 1972ல டெவலப் ஆச்சு. இதுல 1000 டூ 10,000 டிரான்சிஸ்டர்ஸ ஒரு சிங்கிள் சிப்ல வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், ரோம் அண்ட் ரேம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இப்ப கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கால்குலேட்டர வச்சு அடிஷனா இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ ஆட் பண்ணி, பேரலலா எல்லா ப்ராசஸ் பண்ற மாரி சிபியூவ ரெடி பண்ணாங்க. அது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த VLSI பீரியட் தாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் 1978. இதுல 10,000 டூ 1,000,000 டிரான்சிஸ்டர்ஸ ஒரு சிங்கிள் சிப்ல ரெடி பண்ணி பண்ணாங்க. அதுல வேற என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, 16 டூ 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர், பெரிஃபெரல்ஸ் இந்த மாரி எல்லாமே வந்து VLSI வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ஜெயின் ஸ்கேல் இன்டகிரேஷன் இந்த டெக்னாலஜிலாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுச்சு. பட் இந்த டெக்னாலஜிலாம் இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கும். இந்த டெக்னாலஜி வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் சிப்ல வந்து சர்வர் கொண்டு வரது, நெட்வொர்க் கொண்டு வரது இந்த மாரி
எஸ்ஓசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே இந்த டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆயிடும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, VLSI. VLSI அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ரிவேஷன் சொல்லியிருக்கேன். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இதோட மெயின் ப்ராசஸே என்னன்னு பார்த்தோம்னா, ஐசிய கிரியேட் பண்றது தான். இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ வந்து மல்டிபிள் டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர வச்சு ஒரு சிங்கிள் சிப்ப வந்து ரெடி பண்றது தான் வந்து இந்த VLSI. இப்ப இருக்கக்கூடிய மாடல் எலக்ட்ரானிக்ஸோட பேக் போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த VLSI தான். இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸஸோட ஃபங்ஷனாலிட்டிய இன்கிரீஸ் பண்றதும், அதோட பெர்ஃபார்மன்ஸ இன்கிரீஸ் பண்றதும் தான். அது மட்டும் இல்லைங்க, இதோட சைஸ ரெடியூஸ் பண்ணி, அதோட பவர் கன்சம்ப்ஷன் ரெடியூஸ் பண்ணி பண்றது தான் இதோடைய மெயின் கோலே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம் இப்ப இருக்கக்கூடிய நம்ம கையில இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ஃபோனு, லேப்டாப், காரு இந்த மாரி எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, VLSI தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் VLSI இருக்கு. டிஜிட்டல் VLSI, அனலாக் VLSI, மிக்ஸ்டு டிஜிட்டல் அனலாக் VLSIன்னு சொல்லுவாங்க. 3 கேட்டகரி இருக்கு. டிஜிட்டல் VLSI அப்படின்றத பார்த்தோம்னா, டிஸ்கிரீட் சிக்னல்ஸ வச்சு பண்ணக்கூடிய VLSI தான் டிஜிட்டல் VLSI. அனலாக் VLSI அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் சிக்னல்ஸ வச்சு பண்றது தான் அனலாக் VLSI. மிக்ஸ்டு அனலாக் டிஜிட்டல் VLSI அப்படின்னு பார்த்தோம்னா, 2மே அனலாகும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். இந்த 2யுமே வச்சக்கூடிய VLSI தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மிக்ஸ்டு அனலாக் டிஜிட்டல் VLSI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப VLSI மெயின் பர்ப்பஸே என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சைஸ ரெடியூஸ் பண்றதும், நம்மளுடைய ஃபங்ஷனாலிட்டிய இன்கிரீஸ் பண்றதும் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இனிஷியல் பீரியட்ல அதோட சைஸ் ரொம்ப பெருசாகவும், வெயிட் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல என்ன ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனாலிட்டி நம்ம இன்கிரீஸ் பண்ணி, அது ரொம்ப தின் சைஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சோ VLSI இல்லைன்னா ஐசி கிடையாது. ஐசி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸுமே நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம அதோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். மெயின் அட்வான்டேஜே சைஸ ரெடியூஸ் பண்றது, அதோட காஸ்ட்ட ரெடியூஸ் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ இன்கிரீஸ் பண்றது. அதுவும் இல்லாம இதுக்கு தேவையான பவர் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் சர்க்யூட்ஸ விட இதுக்கு கம்மியான பவர் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இது மெயினா எங்கெங்க யூஸ் பண்றாங்க? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் லைக் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், காரு, வாய்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கண்ட்ரோல் அப்ளிகேஷன், இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் இந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து எங்கெங்க சிப்பெல்லாம் ஸ்பெஷல் பர்ப்பஸ் சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ, அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த VLSI ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் VLSI டிசைன் ஃப்ளோ. ஆக்சுவலா வந்து அனலாக் VLSI ஃப்ளோவும், டிஜிட்டல் VLSI ஃப்ளோவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம டிஜிட்டல் VLSI ஃப்ளோலயே பார்த்தீங்கன்னா, FPGAக்கும் ASICக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நாம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ASIC பேஸ்டு டிஜிட்டல் VLSI ஃப்ளோ. இது 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அம் இந்த லாஜிக் வெரிஃபிகேஷன் வரைக்கும் இருக்கிற இது ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல வரும். அதுக்கடுத்து வந்து பேக் எண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் டிசைன் தான் வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஃபேப்ரிகேஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படியே போக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுல இருக்கிற எல்லா ப்ராசஸுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். பேரலலா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க என்னன்னு பார்க்க போறோம்னா, டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். இப்ப வந்து ஒரு சிப் ரெடி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஓவராலா அவங்க என்ன குடுப்பாங்கன்னா, ஸ்பெக் குடுப்பாங்க. அதாவது அதுக்கு என்னென்ன தேவையான ஆ இன்ஃபர்மேஷன்ஸ், ரெக்வயர்மென்ட்ஸ் அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ல குடுப்பாங்க. அதாவது இந்த ஆப்பரேட்டிங் ஸ்பீடு, மேக்ஸிமம் பவர் அண்ட் ஏரியா, பெர்ஃபார்மன்ஸ் அது என்ன டைப்பான இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாரி ஓவராலான இன்ஃபர்மேஷன்ஸ் அது இல்லாம ஒவ்வொரு பிளாக்குக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை, இந்த மாரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ல குடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்க்கிடெக்சரல் டிசைன். இப்ப நமக்கு ரெக்வயர்மென்ட் வந்துருச்சு. இந்த ரெக்வயர்மென்ட்ட வச்சு ஒரு பிளாக் டயகிராம் மாரி ஆர்க்கிடெக்ட் ரெடி பண்ணுவாங்க. நம்ம இசிஇ, ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 8085க்கு ஒரு பெரிய பிளாக் டயகிராம்ஸ் மாரி குடுத்திருப்பாங்களே, அந்த மாரி ஒரு பிளாக் டயகிராம் மாரி எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த ஆர்க்கிடெக்சரல் டிசைன் டீம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் டிசைன். நெக்ஸ்ட்டு ரெக்வயர்மென்ட் ரெடி பண்ணியாச்சு. பிளாக் டயகிராமும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிசைனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வயர்மென்ட் இந்த பிளாக் டயகிராம் குடுத்து கோட் எழுத வைப்பாங்க. அதாவது நம்ம என்ன நமக்கு ரெக்வயர்மென்ட் வேணுமோ அதுக்கேத்த மாரி கோட் எழுதுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக் அண்ட் VHDL யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கரண்ட்டா அதிகமா யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா, வெரிலாகும், VHDLம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டிசைன் பண்ணதுக்கு அடுத்தது வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன்ல இப்ப டிசைனர் கோட் எழுதி முடிச்சுட்டாங்க. அத நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்ப சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னானா, மறுபடியும் டிசைனர்ட்ட அந்த கோட் போயி, அவங்க மறுபடியும் மாடிஃபை பண்ணி குடுத்து, அத மறுபடியும் ரீவெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாரி தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக் சிந்தசைஸ். அதாவது இப்ப வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அத வெரிஃபையும் பண்ணியாச்சு. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோட வந்து என்ன பண்ணுவாங்க, நெட்லிஸ்ட்டா கேட் லெவல் நெட்லிஸ்ட் சிக்னலா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி கன்வெர்ட் பண்ணா, அதுல என்னென்ன இருக்கும்னா, போர்ட்ஸ் இருக்கும், பின்ஸ், கனெக்ஷன்ஸ் இந்த மாரி எல்லாமே வந்து ரெடியா இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், லாஜிக் சிந்தசைஸ். இத வந்து ஒரு கேட் டூல் வச்சு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் வெரிஃபிகேஷன். அதாவது நம்ம வந்து கேட் லெவல்ல எல்லாமே கன்வெர்ட் பண்ணியாச்சா, நம்ம கோட வெரிஃபை பண்ணோம். ஆனா கேட் லெவல்ல கன்வெர்ட் ஆகுறப்ப ஏதாவது மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அத எகைன் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனா மறுபடியும் ஸ்க்ராட்ச்லருந்து வெரிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேட் லெவல் சிக்னல்ஸ வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா வந்து கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி டிசைன் கோடையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பூலியன் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா, இந்த லாஜிக் சிந்தசைஸ்ல மறுபடியும் வந்து செக் பண்ணி மறுபடியும் மாடிஃபை பண்ணுவாங்க. இதுவரைக்கும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் எண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டிசைன். இந்த பிசிக்கல் டிசைன்ல பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்கு. பார்ட்டிஷனிங், ஃப்ளோர் பிளானிங், பவர் பிளானிங், பிளேஸ்மென்ட், கிளாக் ட்ரீ சிந்தசைஸ், ரூட்டிங், சர்க்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன், டைமிங், க்ளோஷர். இது என்னென்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பார்ட்டிஷனிங். இப்ப வந்து ஒரு பெரிய சர்க்யூட் இருக்குது. அத சின்ன சின்ன பிளாக்கா டிவைட் பண்றது தான் பார்ட்டிஷனிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிளானிங் அண்ட் பவர் பிளானிங். ஃப்ளோர் பிளானிங்னா என்னன்னு பார்த்தோம்னா, எங்கெங்க என்னென்ன வைக்கலாம்? இப்ப வந்து எங்க கிளாக் வைக்கலாம்? எங்க மெமரி வைக்கலாம்? இந்த மாரி பிளான் பண்றது தான் வந்து ஃப்ளோர் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பவர் பிளானிங். இப்ப வந்து இந்த ஹோல் சர்க்யூட்க்கு எப்படி பவர் குடுக்கலாம்? எப்படி வந்து கிரவுண்ட் எடுக்கலாம்? எந்த இடத்துல கிரவுண்ட் எடுக்கணும்? இந்த மாரி பிளான் பண்றது எல்லாமே இந்த பவர் பிளானிங் டீம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மென்ட். இப்ப வந்து நம்ம எங்கெங்க என்னென்ன வைக்கலாம் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இப்ப வந்து அத கோர்ல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லா எலமெண்ட்டுமே. நெக்ஸ்ட் கிளாக் ட்ரீ சிந்தசிஸ். இப்ப எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்ப சர்க்யூட்ல இருக்கிற எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்க்கும் நம்ம குடுக்குற கிளாக்கோட ஆக்டிவ் எட்ஜஸ் வந்து அட் த சேம் டைம்ல வந்து ரீச் ஆகுதா? இல்லையா? அந்த மாரி செக் பண்றது எல்லாமே கிளாக் ட்ரீ சிந்தசிஸ்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூட்டிங். ரூட்டிங்னாவே கனெக்ட் பண்றது தான். எல்லா பிளாக்ஸையுமே கனெக்ட் பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. குளோபல் ரூட்டிங், டீடைல்டு ரூட்டிங். குளோபல் ரூட்டிங் அப்டின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 2டி பிளான வச்சு ரூட் பண்றது. டீடைல்டு ரூட்டிங் அப்டின்றது 3டி பிளான வச்சு ரூட் பண்றது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். சர்க்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா, இப்ப நம்ம ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த சர்க்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டேஜ்ல பண்ணுவோம். எந்த எந்த அளவுக்கு பண்ணணும், எங்கெங்க பண்ணணும், அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அத வந்து இங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைமிங் க்ளோசர். டைமிங் க்ளோசர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைமிங் கரெக்ட்னஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. இதுல ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த லேஅவுட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு GDSII ஃபைலா இருக்கும். அதாவது கிராஃபிக் டேட்டா ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபைலா இருக்கும். இத வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, டேப் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேப்ரிகேஷன் டீம் கிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவ செக் பண்ணி தான் சைன் ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அண்ட் சைன் ஆஃப். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க அந்த லேஅவுட் என்ன பண்ணுவாங்கன்னா, சிமெட்ரியோட கரெக்ட்டா இருக்கா? அதே மாரி ஃபேப்ரிகேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ரூல்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அதுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதா? இல்ல ஏதாவது வந்து வயோலேஷன் ஏற்படுதா? அதே மாரி எலக்ட்ரிக் ரூல்ஸோட ஏதாவது வயோலேஷன் ஏற்படுதா? இந்த மாரி எல்லாமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப் அவுட்ட வந்து ஃபேப்ரிகேஷன் டீமுக்கு மூவ் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஃபேப்ரிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராசஸ் இருக்கும். அதுல என்னன்னா வேஃபர் ப்ராசஸிங், லித்தோகிராஃபி, எட்சிங், டோப்பிங், டெபோசிஷன் இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு வேஃபர ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங். இந்த வேஃபர்ல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நெறைய சிப்ஸ் இருக்கும். அத வந்து டைமண்ட்ஸா யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. இந்த மாரி அத வந்து கட் பண்ணி பிரிக்கிற அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்கிரிப்பிங் அண்ட் க்ளீவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம், அந்த சிப்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம ரெக்யர்மென்ட் மீட் ஆயிருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு அது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த டிஜிட்டல் VLSI ஃப்ளோ. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, கோடிங் ரிலேட்டட் திங்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸா என்னென்ன தேவை? டேட்டா டைப்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது? இந்த மாரி இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.